ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் டயலாக் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. இன்ஸ்டால் பண்ணி போட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் பாருங்கள் ரீலோட் ஆர் பே பில் ஃபார் அதர்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதில் காண்டாக்ட் புக் இருக்குது. வேணுமென்னா நீங்கள் புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட் அவ்வளோவும் உங்களுக்கு அதில் ஷோ ஆகும். நீங்கள் அதில் வெயிட் பண்ணிக்கலாம். நான் நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதில் போய் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கோன்னு சொல்லி ஒரு பட்டன் தந்திருக்காங்க. ஸோ அந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். வந்தோடனே நீங்கள் அதில் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு எவ்வளோ பேமெண்ட் செய்ய போகிறீங்களோ அந்த பேமெண்ட்டை வந்து அதில் டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் வியூ மாஸ்டர் பே யூஸிங்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து விசா மாஸ்டரை தான் நான் யூஸ் பண்ணிவிட்டு பேன்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். இதில் வந்து அந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் தந்திருக்காங்க. அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு பே நோவை கொடுத்தோன்னா உங்களோட கார்டு கேட்கும். கார்டுன்ற நேம் கேட்கும். நீங்கள் என்ன பேங்க் கார்டு வேணும்னாலும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் வந்து அந்த உங்களோட கார்டுன்ற முன்பக்கத்தில் வர்ற 16 நம்பரையும் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள். அதுக்கு பிறகு கார்டுன்ற நம்பர் கேட்குறாங்க. நம்பரை வந்து டைப் பண்ணி கொடுங்க. அதான் அந்த 16 நம்பர். மேலே வந்து நேம் கேட்பாங்க. நேம் அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்பைரி டேட்டும் எக்ஸ்பைரி இயரும். அதுக்கு பிறகு உங்களோட கார்டுன்ற பின்பக்கம் திருப்பினீங்கன்னா சிவிவின்னு சொல்லி 3 நம்பர் தந்திருப்பாங்க. அந்த அந்த நம்பரையும் வந்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் பேன்னு சொல்லி ஒரு பட்டன் தந்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி கோட் வரும். அதாவது 6 இலக்கங்கள் கொண்ட ஓடிபி கோட் வரும். அதை வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நான் இப்போ இதில் எனக்கு ஓடிபி கோட் வந்துருக்கு. ஸோ அந்த 6 இலக்கங்கள் கொண்ட ஓடிபியை வந்து டைப் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் கன்ஃபார்ம்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ அந்த கன்ஃபார்மை கொடுங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து வந்து இன்னொரு மெயில் வந்து உங்களோட மெயிலை வந்து டைப் பண்ண சொல்லி கேட்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணின ரிசிப்டை வந்து உங்களோட மெயிலுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் உங்களோட மெயிலை கொடுத்துட்டு அதில் டன்னு சொல்லியிருக்கு. டன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு டன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். உங்களுக்கு நாங்கள் ரிசிப்ட் வந்து உங்களோட மெயிலுக்கு அனுப்பியிருக்க மட்டும் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தந்துருப்பாங்க. அந்த பக்கம் பேமெண்ட் இ ரிசிப்ட் சென்ட் அதுக்கு கீழே உங்களோட இமெயில் தந்திருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரையில் நன்றி, வணக்கம், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.